வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு வரக்கூடிய அக்டோபர் 27 விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில வி சாலையில் நடக்குது. அந்த மாநாட்டுக்கான பந்தல் கால் நடுக்கூடிய அந்த பூஜை இன்னைக்கு காலையில நடைபெற்று இருக்கிறது. அதை தொடர்ந்து நடிகர் விஜய் சார்பில் ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கிறது. இந்த அறிக்கை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் வட்டாரங்கள்ல பேசு பொருளாக இருக்கிறது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு அக்டோபர் மாதம் 27 விக்கிரவாண்டியில நடக்குது. ஏற்கனவே செப்டம்பர் மாசத்தில் நடந்திருக்க வேண்டியது. பல்வேறு கட்டுப்பாடுகள் காவல்துறை சார்பில் வைக்கப்பட்டது. அதை அந்த கட்டுப்பாடுகள் அந்த கண்டிஷன் எல்லாம் ரிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு போதிய நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால அடுத்த மாசத்துக்கு மாத்தி இருக்கிறாங்க. பொதுவாக அந்த கட்டுப்பாடுகளை பத்தி நிறைய வீடியோக்கள் வந்தது. திமுக அரசாங்கம் விஜயை முடக்க பாக்குறது, மாநாட முடக்க பாக்குறது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்துல அந்த காவல்துறை கட்டுப்பாடு விதத்தை தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் இல்லாத கட்டுப்பாடு ஏன் எங்க அப்படி இருக்குன்னா, முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுவிடும். இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநாடு அப்படிங்கிறது முறையில் நடக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். விஜய் அவர்களுடைய ட்ரெய்லர் வெளியாகும் போது அல்லது பாடல் வெளியீட்டு விழா நடக்கும் போது அல்லது சினிமா ரிலீஸ் ஆகக்கூடிய நேரத்தில் இந்த முதல் நாள் இந்த திரையரங்கத்தில் இவர்களுடைய வெற்றி கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான முன்னுதாரணத்தை காமிச்சிருக்கு. திரையரங்கத்தில் சீட்டுகளை உடைக்கிறது, கட் அவுட் வச்சு அதை இது பண்றது, ரோட டிராபிக் பண்றது, அதே மாதிரி இந்த இசை வெளியீட்டு விழான்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டம் கூடிய ரோட டிராபிக் பண்றது, டிக்கெட் எடுத்து உள்ள போனவங்களை தாண்டி வேற நிறைய பேர் வெளியே நின்று பிரச்சனைகளை கிளப்புறது, அதே மாதிரி உள்ள போய் டிக்கெட் எடுத்தவங்க ஒரு சீட்ல உட்கார்றது, அவங்க சீட்ல இன்னொருத்தவங்க போறது, இப்படி பல பிரச்சனைகள் கடந்த காலங்களில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா அவர்கள் அரசியல் கட்சியினுடைய தொண்டர்கள் அப்படிங்கிறத தாண்டி வரும் ரசிகர். அவர்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. இப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்குன்னா ஒரு 100 பேர் வராங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கிளை செயலாளர் அல்லது ஒரு ஒன்றிய செயலாளருடைய தலைமையில வருவார்கள். அவர்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள், இதற்கு முன்பாக பல மாநாடுகள் அவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கும். அந்த கட்டுப்பாடுகளோடு போவாங்க. இன்னும் அதுல யங் ஸ்டேஜில் இருந்து வயசானவர்கள் வரைக்கும் இருப்பாங்க. அவர்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஆனா விஜயினுடைய அரசியல் கட்சியினுடைய மாநாடு அப்படிங்கிறது புதியதாக இருக்கிறது. மேக்சிமம் எல்லாருமே இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாநாடு அப்படிங்கிற டைம்ல ரொம்ப எக்ஸைட்மெண்டா ரொம்ப ஆர்ப்பரிப்போட வருவாங்க. இவர்கள் இதை ஒரு வெற்றி கழிப்பு கொண்டாட்டமாக தான் இவர்கள் இதை எடுத்துக்கொள்வார்கள். இப்படி இருக்கும்போது அங்க யாருக்குமே ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. அது நடக்கிறது கூட்டத்துல பங்கேற்று கூட்ட நெரிசல்ல ஒருத்தருக்கு சம்பவம் நடைபெறுவதாகட்டும் அல்லது வாகனங்கள்ல பிரச்சனை ஆகட்டும். நம்ம பல பாக்குறோம், கோவில் திருவிழாக்கள்ல கூட்டம் கூடி கூட்டத்துல நெரிசல்ல இறக்குறது. சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அந்த கண்டிஷனை போட்டிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கண்டிஷன் எல்லாம் போட்டுதான் தமிழக வெற்றி கழகத்திற்கு மாநாட்டுக்கு 27 நடத்துவதற்கான பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு அது சம்பந்தமாக நடிகர் விஜய் அவர்களிடமிருந்து, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கிறது. இது அவருடைய முதல் அறிக்கையாக இருக்கிறது. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, மெயினா இந்த எம்ஜிஆர் பேசும்போது தன்னுடைய தொண்டர்களை பார்த்து தன்னுடைய ரத்தத்தின் ரத்தமே அப்படிம்பாங்க. அதே மாதிரி கலைஞர் என்னுடைய தொண்டர்களை பார்த்து என் உடன்பிறப்பே அப்படிமா. அதே மாதிரி விஜய் ஒரு டேக் நேம் மாதிரி ஒரு தனக்கான ஒரு பாணியாக என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர் பெருமக்களேன்னு பேசுவாரு. இப்ப என்ன பேசுறாருன்னா தன்னுடைய கட்சி தொண்டர்களை தோழர்கள் அப்படின்னு அழைக்கிறார். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த தோழர்கள் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் பயன்படுத்தக்கூடியதான். தோழர் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க, இடதுசாரி கொள்கை கொண்டவர்கள். இன்றைக்கு விஜயும் தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் அப்படிங்கிறத தாண்டி தோழர்கள் அப்படிங்கிறது இன்னும் நெருக்கமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தோழர்கள் அப்படின்னு அழைச்சிருக்கிறார். இது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்து அதே மாதிரி இந்த மாநாட்டிற்கான குறிக்கோளை விளக்கிறார். ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த மாநாட்டுல பங்கு பெறக்கூடியவர்கள் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வலியுறுத்துறார். ஏன் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். தொண்டர்கள் ஒருத்தருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது கட்சியினுடைய பேர் கெட்டு போறதை தாண்டி விஜயினுடைய பேர் கெட்டு போகும். அது ஒரு பெரிய மன சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால்தான் அவர் விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு பொறுப்பான மனிதனைத்தான் குடும்பம் மதிக்கும், ஒரு பொறுப்பான குடிமகனைத்தான் நாடு மதிக்கும், அதிலும் முன்னுதாரணமாக திகழும் மனிதனைத்தான் மக்கள் போற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் எப்படி இருக்கணும், முதல்ல ஒரு பொறுப்பான குடிமகனாக இருக்கணும். இதனால் வரையிலும் ஒரு ரசிகராக எப்படி வேணா இருந்திருக்கலாம்.
ஆனால் ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வரும்போது அந்த அரசியல்வாதியை முதல்ல அந்த குடும்பம் மதிக்கணும், அந்த குடும்பம் மதிக்கணும், அந்த ஊர் மதிக்கணும், சமுதாயம் மதிக்கணும் அப்படின்னு சொன்னா கடந்த காலங்களில் இருந்தது மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னா இருக்கிறத விடவும் ஒரு பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. தெளிவா இதுல விளக்கி இருக்காரு. எப்படின்னா, மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி மாநாட்டில் பங்கேற்பது வரை நம் கழகத்தினர் ராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்குவர் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் உணர வேண்டும், நாம் உணர வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. இன்னொரு விஷயம் சொல்றாரு, நம்மிடம் உற்சாகம் இருக்கலாம், கொண்டாட்டம் இருக்கலாம், குதூகலம் இருக்கலாம், ஆனால் படை அணியினர் ஓரிடத்தில் கூடினால் அந்த இடம் கட்டுப்பாடு மிக்கதாக மட்டுமில்லாமல் பக்குவம் நிறைந்ததாகவும் இருக்கும் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். அதாவது நம்ம எவ்வளவு குதூகலமாக சந்தோஷம், ஏன்னா இது அவர்களுக்கு ஒரு வெற்றி விழா மாதிரி, ஒரு வெற்றி கொண்டாட்டம் மாதிரி, அவர்களுடைய கொள்கை முழக்க பிரகடனத்தை செய்ய போறாங்க அப்படின்னா அது ஒரு மிக பிரம்மாண்டமான உற்சாகமான நிகழ்ச்சி. அது நமக்கு கொண்டாட்டம் இருந்தாலும் அதை தாண்டி ஒழுக்கமும் கட்டுப்பாடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத விஜய் சொல்லியிருக்கிறார். இதெல்லாமே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம்தான், எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதா அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் எதிர்பார்க்கிறார்கள். அதை வச்சு விமர்சனம் பண்ணலாம். ஏன்னா கடந்த 2 நாட்களாக புஷி ஆனந்த் பேசின ஒரு பேச்சு சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. நீங்க வேலைக்கே போகாம மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதும், அதே மாதிரி அவர் குப்பை ரோட்ல இருக்கக்கூடிய குப்பை, இது பொதுவா எல்லா கட்சிகளும் செய்கிறது. தயவு செஞ்சு தமிழக வெற்றி கழகத்தினர் அதை செய்யாதீங்க. ஒரு 50 பேர் இருக்கும்போது ஒரு குப்பையை போய் தலைவர் எடுக்கிறது அல்லது பொதுச் செயலாளர் எடுக்கிறது, அதெல்லாம் அந்த அரசியல் எல்லாம் ட்ரெண்ட் மாறி போச்சு. குப்பை எடுக்க வேண்டியது நம்ம இல்ல, அந்த குப்பை வாரக்கூடிய அந்த பணியாளர்கள், அந்த குறிப்பிட்ட அந்த பஞ்சாயத்து குப்பை இருக்கு அப்படின்னா பஞ்சாயத்துல பேரூராட்சியில முறையிட்டு அந்த குப்பையை அப்புறப்படுத்த வைக்க வேண்டியதான் அரசியல் கட்சியினுடைய கொள்கையை தவிர நாம போய் நின்று குப்பையை அப்புறப்படுத்துவதல்ல. இதுல நாம ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம், ஒரு மாநாடு நடத்துறோம், அங்க குப்பை தேங்குதுன்னா அதை நம்ம மாத்துவோம். அதுல நம்ம தான் செய்யணும், அதை நம்ம மாத்தலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. அது ஒரு ஒழுக்கமும் ஒரு நேர்மையான அணுகுமுறை. அதே நேரத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய குப்பை, ஒரு ரோட்ல ஒரு குப்பை இருக்குன்னா நாம போய் நின்று சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்குள்ள அரசியல், அதை யார் சுத்தம் பண்ணணுமோ அவர்களை வைத்து சுத்தம் பண்ண வைக்க வேண்டியதான் ஒரு அரசியல்வாதியினுடைய செயல்பாடாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இதுல இன்னொன்னு, மற்ற கட்சிகளுக்கு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. பொதுவா நிறைய விமர்சனங்கள் திமுக சைட்ல இருந்து மற்ற கட்சிகள்ல, பிஜேபி, இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் பேசியிருக்காங்க. மாநாடு, இதுவரைக்கும் மாநாடே நடத்தாதவங்க எப்படி மாநாடு நடத்திடுறாங்க பார்க்கலாம். கட்சியில் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுல வருவாங்க, அதோட தேர்தலோட போயிருவாங்க, அது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில தெளிவா அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவதுதான் அவர்களுக்கு புரியும். தமிழக வெற்றி கழகம் ஏதோ பேருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி என்று வீறு கொண்டு எழுந்த அரசியல் களத்தில் வெற்றி காண போகின்ற கட்சி என்பதை நம்மை எடை போடுவோரும் இனிமேல் புரிந்து கொள்வர் அப்படின்னு சொல்லி மற்ற கட்சி வெளியிலிருந்து விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு பதில சொன்னது மாதிரி அவர்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பதிலா இந்த மாநாட்டு இதுல ஒழுங்கான முறையில சிறப்பாக செஞ்சு நம்ம காமிக்கணும் அப்படிங்கிற முறையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய தொண்டர்களுக்கு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். அவர் 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த மாநாடு அப்படிங்கிறது மிக உற்சாகமாக, நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிறைய சகோதரர்கள்ட்ட பேசுறோம், எல்லாருமே ஒரு உற்சாகமான மனநிலையோடு பல லட்சக்கணக்கான தொண்டர்களை கூட்டுவதற்கான பணிகள்ல ஏற்கனவே இறங்கிட்டாங்க. தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். நம்முடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் களத்துல மற்ற நடிகர்கள் அரசியல்ல வந்தாங்க போனாங்க அப்படிங்கிறத தாண்டி விஜயினுடைய அரசியலை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அவர் விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லி ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு கிட்டத்தட்ட 15 வருஷமா மக்களுக்கு பணி செஞ்சிருக்கிறாங்க. பணி செஞ்சுட்டு அதை ஒரு அரசியல் கட்சியாக மாத்தி வர்றாங்க. ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அரசியல் கட்சிக்கு வர்றதில்ல. ஃபீல்டு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் தன்னுடைய வேல்யூ இருக்கும்போது, ஒரு சம்பளம் ஒரு வருஷத்துக்கு ஒரு சினிமாவுக்கு வாங்கக்கூடிய வேல்யூ இருக்கும்போது அதை உதறி தள்ளிட்டு அரசியல் கட்சிக்கு விஜய் வாரார் அப்படின்னா பெரிய ஒரு பறந்துபட்ட மனப்பான்மை. அப்ப அவர்களுடைய தொண்டர்களும் அதை உள்வாங்கி கொண்டு விஜய ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறத வெளியே இருந்து பார்க்கக்கூடியவர்கள் பார்ப்பாங்க. ஆனா விஜயினுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களை சினிமா நடிகர் அப்படிங்கிறத பார்க்கறத தாண்டி ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு பார்க்கணும்னா அந்த கட்சியினுடைய தலைவருடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கு. லாஸ்டா பார்த்த அந்த மேடை நாகரிகம் இல்லாம புஷி ஆனந்த் அவர் பேசும்போது கூட்டமா நின்று முண்டி அடிச்சு செய்யறது, இதெல்லாம் ஒரு மேடை நாகரிகமே கிடையாது. இதெல்லாம் அடிப்படையாக ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய
தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய வழிமுறைகள், ஒரு மேடையில எப்படி இருக்கணும், ஒரு பொது இடத்துல எப்படி இருக்கணும், ஒரு ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம்னா அங்க வந்து அதை எப்படி நடந்துக்கணும், நிகழ்ச்சி செய்ய போறோம்னா அதற்கு பெர்மிஷன் வாங்குறதுல இருந்து அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறது எல்லாமே வந்து ஒரு 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 பயிற்சி மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாதான் கட்டுக்கோப்பாட பிரச்சனைகள் இல்லாம வரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடக களத்துல ஒரு சின்ன பிசுறு, ஒரு சின்ன தவறு நடந்தா கூட அதை எடுத்து ஊதி பெருசாக்கி நம்ம கட்சிக்கு எதிராக பெரிய விமர்சனங்களை செய்யக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நேரத்துல விஜய் அவர்கள் சொன்னது மாதிரி யதார்த்தமாக இருப்பதை விடவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகத்தினர் புரிந்து கொள்வார்கள் நினைக்கிறேன். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.